என்னோட ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்ததுனால, வாங்கிட்டு வந்த மெட்டி அவங்களே நல்ல நேரம் பார்த்து கால்ல போட்டு விட்டுட்டாங்க. மெட்டி போட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டே இருந்தோம். அதனால டைம் போனதே தெரியல. அரிசி ஊற வைக்கவும் மறந்துட்டேன். அதனால அரிசி கொட்டி அப்படியே கழுவி கேஸ்ல வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சாதம் வெந்து உடனே சாதத்தையும் வெடிச்சிட்டு நானும் ஹஸ்பண்டும் மட்டும் பால் கறக்க போயிட்டோம். பால் கறந்து எடுத்துட்டு சொசைட்டில போய் ஊத்திட்டு வரும்போது நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி உடனே சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு டைமே இல்ல அப்படின்னு நினைக்கிறப்ப தான் ஏதாவது ஒரு பொருள் காலியாயிட்டு இருக்கும். இல்ல கடையில வாங்கிட்டு வர மாரி இருக்கும். எல்லாம் ரெடி பண்ற மாரி இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலியா இருந்தது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ண டைமே இல்லன்னு சொல்லிட்டு எங்க அம்மாவோடைய ஸ்டைல்ல அன்னைக்கு சிக்கன் குழம்பு நான் செஞ்சிருந்தேன். எப்பவுமே அம்மாங்க செய்றது தான் நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். எங்க அம்மா செய்ற குழம்பு பார்த்தீங்கன்னா, மசாலா ரொம்ப ஹெவியா இருக்காது. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு பேன்ல ஆயில் சேர்த்து நம்ம வாஷ் பண்ணியிருந்த சிக்கனையும் சேர்த்து தேவையான உப்பு, கறிவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அத நல்லா குக் பண்ணணும். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டையும் அதில சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் உருளைக்கிழங்கையும் சேர்த்துருந்தேன். தேவையான தண்ணியும் சேர்த்து நல்லா நம்ம இத கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாமே சரி பார்த்து அத எப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம கொத்தமல்லிய தூவி இறக்குனா சூடான சிக்கன் குழம்பு ரெடி. இது இட்லிக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும்.